ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்க எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். இப்போ செவ்வாய் பலமாக இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் ஜெயிப்பாங்க. இப்போ செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். அந்த முருகன் அவதரித்தது பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து அவதரிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் சிவன் படத்தை வாங்கி, நெற்றிக்கண் திறந்துருக்கிற மாதிரி நீங்கள் சிவன் படத்தை வாங்கி செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7 மணிக்கு அந்த சிவனுடைய நெற்றிக்கண் பார்த்து வழிபட குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் ஜெயிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் தடை கொடுக்கும் கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாயும் கேதும் சம்பந்தப்படும் போது விளையாட்டுத் துறையில் தோல்வி அடையும். அதனால் செவ்வாய்க்கும் உண்டான பரிகாரமும் கேதுக்கு உண்டான பரிகாரம் செய்தால் போதும், அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் ஜெயிப்பாங்க. இப்போ செவ்வாய்க்கும் கேதுக்கும் உண்டான பரிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு உண்டான தானியம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, அதாவது துவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுக்கு உண்டான தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு, அந்த காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காணப்பயிரும் கொள்ளும் துவரையும் சேர்த்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை ஊறினதை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் கட்டி இந்த கொள்ளும் துவரையும் அந்த குழந்தை படுக்கும்போது அந்த தலகாணிக்கு அடியில் நீங்கள் வச்சு மறுநாள் காலையில் அது ஓடுற தண்ணியிலையோ அல்லது டஸ்ட்பின்லேயோ போட்டலாம். ஓடுற தண்ணியில் போட்டால் ரொம்ப நல்லது. ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது விளையாட்டுத் துறையில் ஜெயிப்பாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு.